GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர். இப்போ வந்து நம்ம மாடிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஸ்கெட்சில் அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிளேன் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிடும். சரி, ஓகே. இப்போ இந்த ஆரிஜின்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆரிஜின்லேருந்து ஒரு ரெக்டாங்குலர் போடுறேன், ப்ளஸ் ஒரு டயாமீட்டர் ஒன்று போட்டிருக்கேன். ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரைன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச் ஆல்ரெடி பார்த்தோம். இதில் போய்ட்டு ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வரும் ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கால்குலேட்னு கொடுக்குறேன். ஸோ எல்லாம் வந்து அதே டைமென்ஷன்லாம் பண்ணிடுச்சு. இப்போ மாடிஃபை எதுக்காக மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கெட்சை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்கலாம், டூல்ஸில் ஸ்கெட்ச் டூல்ஸில் மாடிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ண உடனே அதுவே வந்து ஒரு ஆர்ஜினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிச்சு. இந்த ஆர்ஜினை வச்சு தான் அது ரொட்டேட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஆங்கிள் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு 13 கொடுக்குறேன். 13 கொடுத்து என்டர் பண்ண உடனே அதுவே வந்து ரொட்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த கமாண்டு மாடிஃபை கமாண்டு யூஸ் பண்ணாமல் ரொட்டேட் கமாண்டு போட்டு பண்ணால் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, டைமென்ஷன்லாம் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ மாடிஃபைடு போட்டு பண்ணுறதுனால என்ன ஆகும்னா டைமென்ஷன் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மாடிஃபை யூஸ் பண்ணுறோம். இதே வந்து இந்த 30 டிகிரியை வந்து ஒரு டைரெக்ஷனில் இல்லாமல் இன்னொரு டைரெக்ஷன்லையும் கொடுக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதிலே வந்து ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் அன்டூ பண்ணிட்டேன். அன்டூ பண்ணிவிட்டு இப்போ வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ ரொட்டேட் எந்தெந்த ஆப்ஜெக்ட்னு செலக்ட் பண்ண சொல்லுவோம், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் ஆரிஜின் கொடுக்குறேன். இப்போ 30 டிகிரி அதே தான் பண்ணுறேன். 30 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஆனால் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஷேப்பே வந்து மாறிடுச்சு. ஸோ டைமென்ஷன் அப்படியே வச்சுக்கின்னு எல்லாத்தையுமே வந்து மாற்றிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ண முடியாது நம்மளால். ஸோ இதனால தான் வந்து மாடிஃபை டூல் யூஸ் பண்ணோம். மாடிஃபை டூல் யூஸ் பண்ணால் என்னென்னா டைமென்ஷன்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகாது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதோட நம்ம மாடிஃபை டூல் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்த கமெண்டில் பார்க்கலாம். GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர்